உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்காக உன்னை ஒரு பொண்ணையை வச்சு போட்டோ அனுப்பிச்சாங்கல்ல? யார் செஞ்சது? இந்த மொட்டை இன்ஸ்பெக்டர் தான். இன்னைக்கு கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே 100% நம்ப ஆரம்பிச்சேன். இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல, அந்த டிஎஸ்பி துர்கா தான். அவளையும் நேருக்கு நேரா நான் பிடிக்க போறேன். ஏன் சித்தப்பா அவளை கண்ணில் பார்த்தேன்னு சொல்றீங்க? அவளை அப்படியே பிடிச்சு கொண்டு வர வேண்டியதானே? டேய், உடனே அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவ நிறைய வீடுங்க இருக்கிற இடத்துல தங்கி இருக்கா. இருந்தும் வெயிட் பண்ணி அவ வீட்டுக்கு நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சது அவ பெரிய தில்லாலங்கடின்னு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே. ராஜதுரை, நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா அது ஒண்ணு நடந்துருச்சு. ஏன்னா அவ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவங்கள நான் ஃபாலோ பண்ணி அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன்ல, அதே மாதிரி அவங்கள நான் ஃபாலோ பண்ணி பார்த்தத அவங்கள யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாடா, அவ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அதனால இன்னைக்கு ராத்திரி அவளை எப்படியாவது தூக்கணும்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் பார்த்ததும் எனக்கு பெரிய அதிர்ச்சியா போயிருச்சு. என்ன சித்தப்பா என்ன நடந்தது? ஆமா ராஜதுரை, அந்த வீட்டுல போய் விசாரிச்சு பார்த்தப்போ மதுமிதான்னு யாருமே இல்லையாமா. கீழ் வீட்டுல ஒரு தாசில்தார் ஃபேமிலியும் குடியிருக்காங்க. மேல் வீட்டுல ஒரு புருஷன் முன்னாடி 2 பேர் தான் குடியிருக்காங்க. அந்த 2 வீட்லயும் இவங்களை தவிர வேற யாருமே இல்லங்கிறாங்க. மதுமிதான்னு அவங்க சொந்தத்துல கூட இல்லையாமா. இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? அவளை நான் ஃபாலோ பண்ண மாதிரி என்ன யாரோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால அவ வேற ஏதோ வீட்டில் நுழையறதுக்கு பதிலா இந்த வீட்டில் நுழைஞ்சு என்னையே ஏமாத்திருக்கா. சித்தப்பா உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாளா, இல்ல வேற யாரையாவது ஏமாத்துறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏண்டா கண்டுபிடிக்கிற வேலையாடா நமக்கு? அவளை கையில கிடைச்ச கசக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நல்ல வேலை இன்னைக்கு மாட்டினா அவளை கொண்டு போய் எஸ்பி முன்னாடி நிறுத்தி அத்தனை வாக்குமூலத்தையும் வாங்கி அந்த இன்ஸ்பெக்டர் முரளியோடதும் டிஎஸ்பி துர்காவோடதும் போட்டிருக்கிற காக்கி சட்டையை கழட்டிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா நான் நினைச்சது எல்லாமே தவிடுபடியா போயிருச்சு. என்ன சித்தப்பா அவளை அப்பவே எப்ப பாத்தீங்களோ அப்பவே அவளை பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க பாட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை பிடிக்கலாம்னு நினைச்சது ரொம்ப தப்பு. ஆமாடா ராஜதுரை, அப்பவே அவளை தூக்கி இருந்தன்னா இந்த பிரச்சனையே வந்திருந்தது. நான் வேற மாதிரி நினைச்சேன், அவ வேற மாதிரி பிளான் பண்ண. ஆனா அவ என்னைக்குமே தப்பிக்க முடியாது. என் கண்ணுல பட்டுட்டால இனிமே அவ எங்க போய் ஒளிய முடியாது. அவ இந்த ஏரியால தானே இருப்பா. அவளை கண்டுபிடிக்கிறேன். அவ என் கைக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷம் துர்கா நீ காலிடி. இன்ஸ்பெக்டர் முரளியை வச்சே உன்னை பிடிக்கிறேன். அம்மா போன் அடிக்குது. மறந்து சார்ஜர் போட்டுட்டு போயிட்டாங்களே. மாமா எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ ஹலோ, நான் வெள்ளிங்கிரி அப்பா சுந்தரவாதியார் பேசுறேன். தெரியுது மாமா, உங்க பேர் வந்து டிஸ்பிளேல வந்தது. சொல்லுங்க மாமா, நான் சந்தோஷ் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த நம்பர் அம்மாவோடது தானே? அம்மா நம்பர் தான் மாமா.
சொல்லுங்க. மாப்பிள்ள, அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். போனை அவங்க கிட்ட கொடுங்களேன். இல்ல மாமா, அம்மா போன்ல சார்ஜில் போட்டு கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்கு, அதை வேணா தரவா? கொடுங்க மாப்பிள்ள. இதோ மாமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. டேய், யாருடா போன்ல? உங்க மாமனார் தான் பேசுறாரு. என்ன விஷயம்? ஏதோ அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் அவர் அம்மாவோட இன்னொரு நம்பர் கேட்டாரு, எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கொடுக்காதடா. ஏங்கா? டேய், ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல போனை குடுறா. ஏண்டா போனை திறந்து வச்சு பேசிட்டு இருக்கியே, அவரு கேட்டிருந்தாருன்னா? அம்மாவோட நம்பரை தராத, புரிஞ்சுதா? ஏங்கா? டேய், விஷயம் இருக்குடா, சொல்றத கேளு. அம்மா கிட்ட அவர் பேசக்கூடாது, நம்பர் தராத. அக்கா, நான் இப்ப என்னக்கா சொல்றது? ஹலோ மாமா. சொல்லுப்பா. இல்ல மாமா, அம்மா இப்போ வேற ஒரு நம்பரை மாத்திருக்காங்க. அம்மா வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ண சொல்லவா? சரிங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. சியாமலா ஏன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறது தடுக்குது? நாம் பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நேரடியாக சம்மந்தியை போய் சந்திச்சிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அம்மா நம்பர் தானக்கா, ஏங்கா அவர் தர வேணான்னு சொன்னேன்? டேய், என் மாமனார் மட்டும் அம்மா கிட்ட பேசிட்டாருன்னு வச்சுக்க, பிரச்சனை பெருசா போயிடும். வசந்தியோட கல்யாணமே நின்னு போயிடும். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, இங்க வா சொல்றேன். ஏங்கா, என்னக்கா அது? உங்க மாமனாரு நம்ம அம்மா கிட்ட தானே பேசணும்னு சொன்னாரு, நீ ஏன் பேச வேணாம்னு சொல்ற? டேய், ஏற்கனவே சொன்னேன்ல, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். என் மாமனார் மட்டும் பேசினாருன்னா வசந்தி கல்யாணம் நடக்கும். ஆனா அதே நேரம் வசந்தி கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு உங்க மாமா இருக்க மாட்டாரு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவரு ஒரே அடியா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாரு. புரிஞ்சுதா? புரியவே இல்லக்கா. டேய், உங்க மாமா வெள்ளிங்கிரி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா இருக்காருல்ல, இனிமே எனக்கு புருஷனா இருக்க மாட்டாரு. அவரை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க நம்ம அம்மா. அதனாலதான் சொல்றேன், என் மாமனாரு நம்ம அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு. அக்கா, நீ சொல்றதே புரியலக்கா. டேய், அந்த மதுமிதான ஒரு கேரக்டர் இருந்ததுல்ல, அவ யார் தெரியுமில்ல? தெரியுமே. வசதி கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அந்த பொண்ணு துர்கா அமிச்சு வச்ச ஆள் தானே? இல்லடா, அந்த மதுமிதாவை டிஎஸ்பி துர்கா அனுப்பல. அனுப்புனது யார் தெரியுமா? என் மாமியார். என்னக்கா சொல்ற? அக்கா, உன் புருஷன் இவ்வளோ பெரிய துரோகியா இருப்பார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. அதோட உன் மாமியாரு ரொம்ப மோசக்காரியா இருக்கால, கொலை செய்ய கூட அவ தயங்க மாட்டா போல இருக்கு. சொத்துக்காக இப்போ எதை வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காளா? இங்க பாருக்கா, இதை விடக்கூடாது. ஆமாக்கா, அப்பா அம்மா கிட்ட இதை நான் உடனே போய் சொல்ல போறேன். சந்தோஷ், இங்க பாருடா, தயவு செஞ்சு சொல்றேன்,
நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன் என் வாழ்க்கை போயிடும்டா. உங்க மாமாவை ஒரே நிமிஷத்துல வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. தாய் வீடு தாய் வீடு இங்க பாருடா, தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன் என் வாழ்க்கை போயிடும்டா. உங்க மாமாவை ஒரே நிமிஷத்துல வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அக்கா, இப்படி ஒரு புருஷன் உனக்கு தேவையா? இங்க பாருக்கா, நீ கடைசி வர நம்ம வீட்டுல அதுக்கு நீ வாழ வெட்டியாவே இருந்துட்டு போலாம். நாள் மட்டும் வரட்டும், நானே என்னன்னு பார்த்துட்டேன் பாரு. சந்தோஷ், வசந்தி கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரச்சனை வேண்டாம். அக்கா, வசந்தி கல்யாணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லக்கா. உன் புருஷன் வரட்டும், அந்த ஆளை நான் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். டேய், நான் சொல்றது கேளுடா. நான் எங்க கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். எப்போ கட்டின பொண்டாட்டி இப்படி கல்லு மாதிரி நிக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அப்பவே அந்த ஆள் ஒரு கெட்ட ஆளு. அவர் மோசமான ஆளுக்கா. அவரை நம்ம விடக்கூடாதுக்கா. ஏன்க்கா, இது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருந்தோம், நீ மனசுக்குள்ளே வச்சிருந்துருக்கிறியே, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? இங்க பாருக்கா, அந்த ஆளை நான் விட மாட்டேன். ஒரு போலியான பொண்ணை செட்டப் பண்ணி ராஜதுரையோட பேரை கெடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சாலே உன் மாமியாக்காரி, அவங்களே விட மாட்டேங்க்கா. டேய் சந்தோஷ், சொல்றது கேளுடா. வசந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டா. யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும்டா. தயவு செஞ்சு வசந்தி கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருடா. உன் கையை பிடிச்சு கேட்கிறேன்டா. ப்ளீஸ் சந்தோஷ், பொறுமையா இருடா, பொறுமையா இரு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஆமா மச்சான், இத்தனை நாளா உங்களையும் அந்த மதுமிதாவையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்தது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணது, அதுக்கு எல்லாமே துர்கான்னு தான் நாம நினைச்சோம். ஆனா அதுதான் மச்சான் இல்ல. அது அத்தனையும் செஞ்சது யார் தெரியுமா? எங்க அக்கா புருஷன், அந்த வெள்ளையங்கிரியும் அவங்க அம்மாவும் தான். அது மட்டும் இல்ல, உங்களையும் அந்த பொண்ணையும் இணைச்சு வச்சு தப்பு தப்பான போட்டோகளை எடுத்து பிளாக்மெயில் பண்ணது அந்த துர்காதான்னு உங்க குடும்பமும் சரி எங்க குடும்பமும் சரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே செஞ்சது எங்க அக்கா புருஷனும் அவங்க அம்மாவும் தான் தெரியும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்ததுன்னு தெரியுமா? இதெல்லாம் யாராவது வெளியே சொன்னா யாராவது நம்புவாங்களா? சொல்லுங்க, சொந்த அக்கா புருஷன் யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? இல்ல அவங்க அம்மா தான் செய்வாங்களான்னு கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே செஞ்சது எங்க அக்கா புருஷன் வெள்ளையங்கிரியும் அவங்க அம்மாவும் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மச்சான், எங்க அக்காவுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு செம்ம கோவம் வந்தது. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்கன்னு நினைக்கும் போது, அதுவும் எங்க அக்கா புருஷனே தீட்டுறாருன்னா, அதுக்கு அவங்க அம்மா உடந்தையா இருக்காங்கன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். ஒரு அண்ணனா இருந்து என்னால தாங்க முடியுமா? சொல்லுங்க மச்சான். அதனாலதான் உடனே போய் அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம்னு நினைச்சேன். என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் என் மாமனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நடத்துற நாடகம் இது. மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் உங்க தங்கச்சி வசந்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தினா உங்க மாமாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம்னு கேக்குறீங்க? எல்லாமே சொத்துக்கு தான். தாய் வீடு தாய் வீடு
என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் என் மாமனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நடத்துற நாடகம் இது. மாப்பிள, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் உங்க தங்கச்சி வசந்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தினா உங்க மாமாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம்னு கேக்குறீங்க? எல்லாமே சொத்துக்கு தான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? எல்லாருமே உங்களை மாதிரியும் உங்க குடும்பத்து மாதிரியும் வந்துருவாங்களா? ஆனா எங்க அக்கா புருஷன் பெரிய அயோக்கியன்னு இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஏற்கனவே அவர் ரொம்ப நல்லவர். எங்க அக்கா பேச்ச கேட்டு நடக்கிறாரு. எங்க அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறாரு. எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நினைச்சுதான் அவருக்கு எவ்வளவோ செலவு பண்ணி இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டோம். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு சொத்துக்காக இப்படி ஒரு மோசடிய நடத்தி எங்க அக்காவையும் ஏமாத்தி என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? முழு சொத்தும் அவருக்கு வேணுமா. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா வசந்தி வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அது மட்டும் இல்ல, கல்விழி உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவாளாம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு யாருமே மாப்பிள்ள வராத போது இவரே 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிப்பாராம். ஏன் எல்லா சொத்தும் இவருக்கே வரணுமா? இப்படி ஒரு தப்பான கணக்க அம்மாவும் பையனும் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க. இதுல என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்த்துதான் அடங்கி இருக்கு. இந்த சதி திட்டத்தை தீட்டணும்னா என் தங்கச்சி வாழ்க்கை கெடும். அதே நேரம் உங்க தங்கச்சி வாடா வெட்டியா தாய் வீட்டுக்கு வந்து சேருவான்னு ஒரு தப்பான கணக்க போட்டிருக்காங்க. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். என் மாமனை விட மாட்டேன். என் தங்கச்சிக்காக எங்க அக்கா வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. எங்க அக்காவோட வாழ்க்கையை கெட்டு போனாலும் பரவாயில்ல. இனிமே அவ ஒரு கெட்டவனோட வாழக்கூடாது. அது மட்டும் இல்ல, எங்க அக்காவோட மாமியாரு அவ ஒரு ராட்சசி. இனிமே எங்க அக்காவுக்கு அவ மாமியாராவே இருக்கக்கூடாது. உடனே அவங்க 2 பேரையும் போய் அவங்க கழுத்தை பிடிச்சு நெருக்கணும்னு ஆத்திரம் இருக்கு எனக்கு. ஆனா எங்க அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் அமைதியாயிடுறான்னு என் கையை பிடிச்சி கெஞ்சுறா. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுங்க மச்சான், நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க மச்சான். அக்கா புருஷன நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க மச்சான், இப்ப நான் என்ன செய்யறது? மாப்பிள, இதுல எந்த சம்பந்தமும் இல்லாம என் வாழ்க்கையோட உங்க மாமா ஏன் விளையாடணும்? உங்க அம்மா ஏன் என் வாழ்க்கையில விளையாடணும்? சொத்து வேணும்னா கேட்டு வாங்கி இருக்கலாமே. அதை விட்டுட்டு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. சொந்தக்காரங்க முன்னால நான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். நல்ல வேலை, என் மேல உள்ள நம்பிக்கையால யாருமே நம்பல. ஆனா இந்த காலத்துல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ் இருக்கு. இதுல இந்த போட்டோஸ்லாம் போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? நாளைக்கு உங்க தங்கச்சியோட வாழ்க்கை தான் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது. எல்லாமே என் தங்கச்சி வாழ்க்கையில விதி விளையாடிட்டு இருக்கிறது தெரியுது. மச்சான், விதியாவது மதியாவது நீங்க இப்பவே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க அக்கா புருஷனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயாரா இருக்கேன். வேணாம் மாப்பிள்ள, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும்.
அவளை எந்த சூழ்நிலையிலையும் அவளை கண்கலங்க விடக்கூடாது. அவளை எந்த சூழ்நிலையில உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அது உங்களுக்கே தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும், அது மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கு எந்த நிம்மதியுமே அவளால கிடைக்கல. இனிமே அந்த சந்தோஷமும் இன்பமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் இருக்கிற நம்பிக்கை தான். என் தங்கச்சி உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா, அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா. இருந்தாலும் எங்க குடும்ப கௌரவத்துக்காக நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி அமைதியா போயிட்டு இருக்கீங்க. ஏன்? அது நாங்க செஞ்ச பாக்கியம், எங்க குடும்பம் செஞ்ச பாக்கியம். மாப்பிள்ள, ஒன்னும் அவசரப்படாதீங்க. உங்க அக்கா சொன்ன மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். 2 குடும்பமும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இத பத்தி நம்ம பேசி ஒரு முடிவு எடுப்போம். அது மட்டும் இல்ல, உங்க அக்கா சொன்ன மாதிரி ஆண்டவன் இருக்கா, தப்பு செய்யறவங்களுக்கு அவன் கண்டிப்பா தண்டனையை கொடுப்பான். பொறுமையா இருங்க. நான் சொல்றேன், தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க.